ஆமா, இந்த மணி விழா நடக்குதுல்ல, அதுக்கு எல்லாரையும் அழைச்சிருக்கீங்களா? ஆமா, அவங்க அழைப்பாங்க. அத பத்தி நமக்கு என்ன ஆச்சு? என்னம்மா, அது உனக்கும் சேர்த்து நடக்கிற விஷயம் தானே. அப்புறம் அவங்க அழைக்கிறத பத்தி நம்மளுக்கு என்னங்கிற மாதிரி பேசுற? அப்படி இல்ல, அவங்க தானே அழைக்கணும், அவங்க பாத்துக்குவாங்க. சரி, நம்ம தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்வால்வ்டா இருக்கார் போல. ஏதோ அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் ஆசைப்படுறாரு, நடத்திட்டு போட்டோம். உனக்கே தெரியும், எனக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட ஆசைன்னு எதுவுமே இல்லை. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா பேசுறமா. ஓகே தான். சரி, இந்த விழாக்கு ஜீவாப்பாவை அழைக்கலையா? என்ன பேசுற தர்ஷினி நீ? இதுக்கு எதுக்கு அவரை கூப்பிடணும்? இல்லம்மா, உன் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லாரும் வர போறாங்க. இப்ப நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சு அவர் வருத்தப்பட்டா அதுக்கு நம்மளே கூப்பிட்டுடலாம்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவரை பத்தி? அவரை எனக்கு நல்லா தெரியும், முழுசா தெரியும். அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஓகேம்மா, ஆனா அதுக்கு நம்ம இப்படி அழைக்காம இருக்க முடியுமா? தர்ஷினி, நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு தெரியல. எப்படி தர்ஷினி, இந்த விஷயத்துக்கு அவரை போய் அழைச்சு அதெல்லாம் சரியா வராது. ஏம்மா அழைக்க கூடாது? ஏன்னா நானே ஹாப்பியா இல்ல. நான் சந்தோஷமா இல்லாத விழாவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனுஷனை கூப்பிட்டு சங்கடப்படுத்தணுன்ற அவசியம்லாம் தேவையே இல்லை. ஓகே, குட். கரெக்டா பேசுற, ரொம்ப சரியா பேசுற. சந்தோஷம். உனக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்ற, அதையும் செஞ்சுக்க ரெடியா இருக்க. பரவாயில்ல விட, அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா அவரை ஒரு வார்த்தை ஃபார்மாலிட்டிக்காச்சும் அவரை கூப்பிடணும்லம்மா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சும்மா வச்சு சொல்லணும்ல. வேண்டாம் தர்ஷினி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மா, என்னம்மா, ஏன்? வேண்டாம் வேண்டாம் தர்ஷினி. வாழ்க்கையில நமக்கு ஆத்மார்த்தமா நல்லது நினைக்கிற ஜீவன்களை பக்கத்துல வச்சு கஷ்டப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்கெல்லாம் தூரமா இருந்தாலே போதும். எனக்கு நல்லா தெரியும் தர்ஷினி, இந்த விஷயத்தை பத்தி நீதான் என்ன முட்டாளாவே பாக்குற. மாமா விடுமா, ஏமா அழற? ஃபீல் பண்ணாதம்மா. மாமா விடுமா. அக்கா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்ல ஜனனி. தர்ஷினி, அம்மா ஏன் அழறாங்க? என்னாச்சு? இல்ல, ஜீவாப்பாவை கூப்பிடலையான்னு கேட்டேன், அதுக்கு தான் அழறாங்க. என்ன தர்ஷினி, அவங்க கிட்ட எதுக்கு இப்பதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவங்க என்ன விரும்பியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு கடமை, அவ்வளவுதான், விட்டுரு. அக்கா, அவ ஏதோ சொல்லிட்டா, நீங்க அழாதீங்க. விடு, என் பொண்ணு தானே. என் பொண்ணு என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தமா இருக்குமே தவிர காயப்பட மாட்டேன். சாரிம்மா. ஆமா, உனக்கு கட்டுப்பிடிச்சிட்டாங்களா? முடிஞ்சு. போலாமா? வாங்க. வா போலாம். போமா? போலாம், வா வா. டேய், இவன் என்ன நிற்கிறான்? ஏன், உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? என்னப்பா, என்னாச்சு? இல்லை, நீங்கள் 2 பேரும் அப்படியே போய் அழைச்சிட்டு வந்துடுங்களேன், நான் வெளியே நிற்கிறேன். டேய், பார்த்தல, நான் என் மாமியார் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொன்னப்போ என்னென்னலாம் பேசுனா. உள்ளவான்னு சொல்லி அப்படி தரதரன்னு இழுத்துட்டு போனா என்ன? இப்போ தயங்கி நிற்கிற? தம்பி, என்ன விஷயம்? நீயும் மாமனார் நல்லா தானடா பேசிட்டு இருந்தீங்க? இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலமாக அவரை கண்டுக்கிறது இல்லை, அதான் கொஞ்சம்.
வருத்தப்படுவாரோ? அண்ணா உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இல்ல. இந்த சொத்து மேட்டர்லாம் சாருக்கு ஃபுல்லா ஐடியா கொடுத்துட்டு இருந்ததே அவர்தான். என்ன இவன் இப்ப நடுவில் அண்ணன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டு அவரை டீல விட்டான். அவரும் நம்மளுக்கு மார்க்கெட் போயிருச்சு அப்படின்ட்டு வருத்தத்துல இருப்பாப்ல. கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இரு, நீ வேற அதை. ஆயா டேய் டேய், யாருக்கு தான் நம்ம வீட்ல மாமனார் மாமியார் ஒத்து வருது? உனக்கும் ஒத்து வரல, எனக்கும் ஒத்து வரல. ஒரு பிரச்சனையும் இல்ல. வா வா, உள்ள போய் பாப்போம். வா. அதாங்க நான் இப்போதான் விஆர்எஸ் வாங்கினேன். அதனால தான் மற்ற வேலையில் ஈடுபாடு காட்டுறதில்ல. நமக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு இருக்கிறதேன். ஃப்ரெண்ட்லியாக சில பேருக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுவும் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தேன், அதுவும் சமீப காலமாக நின்று போச்சு. சில நேரங்களில் இப்படி அமைகிறது தான், என்ன பண்ணுறது. வீட்டுக்காரிக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்களையும் பார்க்கணுமா இல்லையா? மாமா. அதனால தான் எந்த வேலையும் எடுத்து மாமா. பண்ணுறதில்ல. மாப்பிள்ள, சார் நான் அப்புறம் பேசுகிறேன். வாங்க மாப்பிள்ள, மாமா, வாங்கப்பா, இங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா, வாங்க தம்பி, உட்காருங்க. எங்க அத்தை எங்க? உட்காருங்க, இந்தா வந்துடுறேன். சரி. வள்ளி, இந்த வள்ளியம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. வள்ளியம்மா, வாங்க மாப்பிள்ள. வணக்கம். வாங்க தம்பி, நல்லா வாங்க இருக்கீங்களா? எப்படி உட்காருங்க. இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா. என்ன மாப்பிள்ள, அண்ணன் தம்பி 3 பேரும் ஒத்துமையா ஒண்ணா வந்திருக்கிய, ஆச்சரியமா இருக்கு. என்ன மாப்பிள்ள, இந்த பக்கம் வர்றதே இல்ல. தேவைப்படும் போது ஆளுகளை பயன்படுத்துறிய, அதுக்கப்புறமா கழட்டி விட்டுறியல. இல்ல, அப்படியே உங்க அண்ணன் குணசேகரன் குணம் அச்சு பசாம உங்கள்ட்ட இருக்கு. எங்க இரு. அவரே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப இதெல்லாம் அவர்கிட்ட பேசணுமா? ஏய் இருடி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகாமல் வெளியில் கொஞ்சம் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் போச்சு. என் மாப்பிள்ளை எனக்கு ஏதாவது பண்ணிடுவார்னு நினச்சேன், இவரும் காலை வாரி விட்டு போயிட்டாரு. என்ன பண்ண சொல்றிய? சரி விடுங்க, பெத்த பிள்ளையிலிருந்து மாப்பிள்ளை வரைக்கும் யாரையும் நம்ப முடியாது போல இருக்கு. எங்க சும்மா இருங்க. எதுக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிய? இந்தாருங்க, அப்படிலாம் எதுவும் நினைக்கல. வீட்டில் கொஞ்சம் சங்கடங்கள் ஆயிடுச்சு. வீட்டில் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தர்ஷன் கல்யாணம் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ எல்லாமே சரியாயிருச்சு. தர்ஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு அப்படியே அவன் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கோம். அண்ணன் பரோல் முடியறதுக்குள்ள இது எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினைக்கிறோம். தர்ஷன் கல்யாணம் தான் முக்கியம், அதுக்கு முன்னாடி என்ன? எங்க உங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் கேள்விப்படாத மாதிரி பேசுறீங்க. என்னது? அதான் அவருக்கு மணி விழா 60ஆம் கல்யாணம் ஏற்பாடு, அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. ஏய், அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்றதை பத்தி நமக்கிட்ட எதுக்கடி கேட்கணும்? நீங்க சும்மா இருங்க. ஏண்டி உளர்ற? இல்ல இல்ல, அவங்க சரியா தான் சொல்றாங்க. அதுக்கு தான் பத்திரிக்கை வச்சு அழைக்கலான்னு வந்தோம்.